ஸோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்புறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. தாவேக்கவின் செயற்குழு செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தின் போது தாவேக்க தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தேர்தல் குறித்தும் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நெறியாளர் நந்தா செய்தியாளரிலிருந்து இணைந்திருக்கிறார். நன்றி லாவண்யா. தாவேக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை விஜய் பேசியிருக்கிறார். முக்கியமாக எந்த அழுத்தமும் இல்லை, எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய உரையை கவனிச்சிருப்பீங்க. பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக 2 கட்சிகளையும் விமர்சித்து பேசியிருந்ததை கவனிக்க முடியுது. என்ன புரிஞ்சுக்க முடியுது இந்த அவனுடைய உரையில? இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பேசிய பேச்சிலே ரொம்ப ஷார்பஸ்ட் பிளஸ் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஸ்பீச்சா நான் இதை பாக்குறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிற பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா மக்கள் கிட்ட அந்த விஷயம் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 38 நாட்களாக அவர் அமைதியாக இருந்தார். அதற்கான விமர்சனங்கள் பல எழுந்தது. பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா, அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். பாஜக என்ற பெயரை உச்சரித்திருக்கிறார். அதிமுகவையும் தன்னோட லைன் ஆஃப் ஃபயர்ல கொண்டு வர்றாரு. ஊழல் அடிமை கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுக பெயரும் இந்த மீட்டிங்ல அவர் பண்ணல. எல்லாருக்கும் அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. திமுகவுக்கு தீய சக்திங்கிறாரு, அதிமுகவை ஊழல் மற்றும் அடிமை சக்தி அப்படிங்கிறாரு. சோ அவர் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட். அதாவது தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லைனாலும் நாங்க தனிச்சு போட்டிடுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோலிஷன் பார்ட்னர்ஸ் இருந்தாதான் நாங்க போட்டியிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, நாங்க அதை பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது விஜய் அவர்கள் மீது என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் நிறைய பத்திரிகையாளர்களும் வைத்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கேடர்ஸை டிசிப்ளின் பண்ண மாட்டேங்கிறாரு, கட்சியில யூனிட்டி அது போன்ற விஷயங்களை பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லும் போது இன்னைக்கு அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, நிர்வாகிகளை பார்த்து அவங்கள சுதந்திரமா நீங்க செயல்பட விடணும், அவங்கள ஒத்துழைக்க விடணும், மக்கள் கிட்ட போகணும், நீங்க ரீச் பண்ணணும், பூத் லெவல் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. ஸோ தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் அளிக்கக்கூடிய
ஒரு உரையா நான் இதை பாக்குறேன். இன்னொன்னு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இந்த ஸ்பீச்ல நிறைய இருக்கிறது. அதாவது திமுக அதிமுக இந்த 2 பேர் தான் இங்க பெரும் சக்திகள், அந்த 2 பேரையும் நான் எதிர்க்கிறேன், அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க பேரை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறதும் அந்த என்டையர் ஸ்பீச்ல அவர் சொல்றாரு. பட் பாஜக பேரை ஏன் அவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் கேட்டுறதுல கேள்விக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாஜக அப்படிங்கிற பாஜகவுக்கு அடிமையாக தான் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையும் சொல்றாரு. சோ நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பீச்ல இருந்திருக்கு. ஒரு பவர் பேக்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் பேசும்போது அவர்களுடைய தொண்டர்களுக்கு என்னென்ன இது தேவையோ, எலெக்ஷனுக்கு முன்னால அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன அட்வைசஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த பவர் பேக்ட் ஸ்பீச்ல இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் மேனிஃபெஸ்டோ அது போன்ற விஷயங்களை பற்றி பேசி இருக்கலாம். ஆனால் இந்த 17 நிமிட ஸ்பீச் பாத்தீங்கன்னா, இந்த 17 நிமிட ஸ்பீச்ல அவருடைய தொண்டர்களுக்கான நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு பொதுமக்களுக்கும் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரையுமே நாங்க எதிர்க்கிறோம், அவங்களுக்கு எதிரான சக்தியா தான் நான் வந்திருக்கிறேன். முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுல என்ன சொன்னாரோ அதை மிகவும் வெளிப்படையாக 2 கட்சிகளையும் எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது. சோ அதனால அந்த 2 கட்சியோடையும் அவர் அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக பல முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். முதற்கட்ட கருத்துக்களுக்கு நன்றி திரு சிவப்பிரியன். விஜயனுடைய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நட்பு சக்திகள் இல்லை என்றாலும் கூட தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட்டணி இல்லை என்றாலும் தனித்து களமாட தாவைக்க தயாராக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு சுவாமிநாதன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நட்பு சக்தி இல்லை என்றாலும் தனியாக களமாட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அல்லது கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார், அந்த அளவுக்கு தான் இது பொருத்தமானதா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லி தொடக்கப்பள்ளி போட்டதே விஜய் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தங்களுடைய கொள்கையை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருந்தார். அதை பயன்படுத்தி தான் காங்கிரஸும் தங்களோட பேர வலிமையை கூட்டத்துக்காக தொடர்ந்து களமாடிட்டு இருந்தாங்க. பட் களம் மாறக்கூடிய சூழலை இப்ப பார்க்க முடியுது. அதிமுக ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள. இதுவரை முரண்பட்டு நின்ற அமமுக போன்ற கட்சிகளும் இணைந்திருச்சு. சோ விஜய் அவர்களுக்கு இனியும் ஏற்கனவே டிடிவி தினகரன் போவாரு, ஓபிஎஸ் தரப்பு போவாங்க என்று சில நம்பிக்கைகள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கமாக தளர்த்தி கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் போன்றவர்களே அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பாமக அன்புமணி தரப்பினர் உள்ள போயிட்டாங்க. சோ இப்ப திமுக கூட்டணியும் உடையல. காங்கிரஸ் வரும்னு காத்திருந்தார் விஜய் அவர்கள், அதுலயும் எந்த மாற்றமும் நடக்கல. சோ இப்ப அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். தன் தரப்பு தொண்டர்களுக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்லணும்ல. தன்னை நம்பி களம் காண்பவர்கிட்ட ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம தனியா நின்னாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வார்த்தைகத்தான் விஜய் அவர்கள் தரப்புல இதை பாக்குறேன். நிச்சயமா அவர் தனித்துதான் விடப்பட்டிருக்கிறார். பட் அவர் கட்சிகளால் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறார், மக்களால் நிச்சயமா விடப்படல. மக்கள் ஆதரவு அவருக்கு கணிசமான அளவுக்கு இருக்கு. பட் அது அவர் எதிர்பார்ப்பதை போல தனித்து நின்றால் ஒரு பெரிய மெஜாரிட்டியா அல்லது பெரிய ஓட்டு எண்ணிக்கை என்பதையெல்லாம் கடந்து மக்கள் மனதில் விஜய் இருக்கிறார். அது தேர்தல் முடிவுல தெரியாது. ஓரளவுக்கான ஒரு ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு பயன்படும். மற்றபடி ஒரு கூட்டணியாக இருக்கிற பொழுதுதான் அவர் அமைக்க முடிந்தால் மட்டும்தான் களத்துல அவர்களால் வெற்றி பெறக்கூடிய இடம் நோக்கி நகர முடியும். விஜய்க்கு ரொம்ப சவாலான காலகட்டம் அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு. எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய தேவையில்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இத நேரடியாக பாஜக அப்படின்றத அவர் குறிப்பிட தயங்குறாரோ அப்படின்ற புள்ளி இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறது? நிச்சயமாக இந்த தயக்கம் தேவையில்லாத தயக்கம். அது அவர் நேரடியாகவே பெயரை குறிப்பிட்டே சொல்றதுதான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி வருவதாக சொன்ன திரைப்படம் கிட்டத்தட்ட 20 நாட்கள் தாண்டி இன்றுமே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, அவர் ஒரு சாட்சி தான். சாட்சி என்கிற அடிப்படையில் அவரை கரூர் காவல் நிலையத்துல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் தான் இன்று வரையுமே இருக்கு, கரூர் டவுன் போலீஸ்ல போட்ட எஃப்ஐஆர். சோ அந்த அடிப்படையில் நம்ம சாட்சியை டெல்லி வரைக்கும் அழைக்க வேண்டுமா என்பதுதான் விவாதத்திற்கு உட்பட்டதா. புற அழுத்தங்கள் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம்னு சொல்ற அழுத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லணும். அது ஒரு தலைவர் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, தொண்டர்களும் சரி மக்களும் சரி. பட் ஆனா அவர் அந்த இடத்தை இதுவரைக்கும் சொல்லாம இருக்காரு அப்படிங்கறத ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்கலாம். எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டோம்னு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இது இன்னொரு இடத்துலயும் கூட ஒரு சொல்றாரு,
நாங்க வந்து இது அரசியல் பயணத்துல முக்கியமான காலகட்டம் அப்படின்லாம் சொல்றாரு. அதிமுகவை ஊழல் சக்திங்கிற விஷயங்கள்லாம் விமர்சிக்கிறார். இதுவரை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் அதிமுகவை விமர்சிக்கிறார்ல, அந்த இடத்தை வைத்து நான் பொருத்தி பாக்குறப்ப பாஜகவினுடைய காய் நகர்த்தர்கள் விஜய் மட்டத்துல எடுபடல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விஜயனுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தனித்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தாவேக்காவுக்கு இருக்கிறது, ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொண்டர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருந்ததையும் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிகிறதுக்கு தயாராக இல்லை என்று திட்டவட்டமாக அவர் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அதே நேரத்தில் இதுவரை விஜயனுடைய அந்த மேடை பேச்சுகள், எல்லா மேடை பேச்சுகளிலும் ஒன்று திமுக இன்னொன்று தாவேக, 2 கட்சிகளுக்கு தான் போட்டி என்று இந்த 2 கட்சிகளுக்கான விமர்சனங்கள் தான் தொடர்ச்சியாக இருந்த ஒரு சூழல்ல ஊழல் கட்சி தீய சக்தி என்று 2 கட்சிகளையும் இந்த மேடையில் அவர் விமர்சித்து பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த அதிமுகவோடு கூட்டணி இறுதி வேளையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற யூகங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். விஜயனுடைய உரையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இது என்ன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது, செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல?
நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா எந்த ஒரு அடக்குமுறைக்கும் அழுத்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று தாவிக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் ஊழல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். வணக்கம் திரு பிரியன். விஜயனுடைய உரையை கவனிச்சிருப்பீங்க. அவர் இந்த மேடையில தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த பேச்சை எடுத்துக்க முடியுமா, இல்ல விஜயனுடைய உரையில முக்கியமான அழுத்தமான அரசியல் இதெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்க. அதாவது ரொம்ப ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி அப்படின்னு திமுக திமுக ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து இது பண்றாரு, விமர்சனம் பண்றாரு, ஈக்குவலா விமர்சனம் பண்றாரு. ஊழல் போன்ற விஷயங்களாகட்டும், பாஜகவோட உள்ள உறவு ஆகட்டும், அதாவது நேரடியாக வந்து ஒரு கட்சி வந்து தொடர்புல இருக்கு, ஊழல் கட்சி ஒரு தொடர்புல இருக்கு பாஜகவோட, இன்னொன்று வந்து மறைமுகமா தொடர்புல இருக்குன்னு திமுகவை நேரடியா அடிக்கிறார் ஒரேடியா. அதே மாதிரி ஊழல் ரெண்டு கட்சியும் சொல்றாரு, ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி ரெண்டு பேருமே ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றார். அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதனால அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் வந்து அண்ணாவை மறந்துட்டாங்க, அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கவங்களும் அண்ணாவை மறந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாரு. ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்களை கன்வே பண்றாரு. திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பிடிக்காதவங்க ஓட்டை வந்து இந்த திராவிட கட்சிகளோட பிடிக்காதவங்க ஓட்டை வந்து தன் பக்கம் இழுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில கரெக்டா இறங்கியிருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா வந்து அவர் கட்சியில வந்து ஒற்றுமை இல்லை போன்ற விஷயங்கள், அந்த உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில கொஞ்சம் கீழ்மட்டத்துல நிர்வாகிகள் மத்தியில கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் சமீபத்துல தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் நிர்வாகியா அவரை போடலன்ட்டு வந்து விஜய் வீட்டு வாசல்லையே வந்து சத்தியாகிரகம் பண்ணதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பல மாவட்டங்கள்ல இருக்கு. அதனால வந்து எல்லோரும் ஒற்றுமையோட செயல்படணும் அப்படின்னு விசில் சின்னம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சை பொறுத்த மட்டும் ரொம்ப நாள் கழிச்சு பேசுற இந்த பேச்சு, சிபிஐ இன்கொயரி, ஜனநாயகம் போன்ற விஷயங்களுக்கு அப்புறம், அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் பேசுற இந்த பேச்சு வந்து அவங்க கட்சிக்காரர்களை வந்து உற்சாகப்படுத்துற ஒரு பேச்சாகவும், யார் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டாலும் தனியாவே நிற்கிறதுக்கு தயார் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணல, கடைசியில போகும்போது கன்வே பண்றார். ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக அவங்களுடைய பெரிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் யார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கூட அவங்க வீட்டுல ரெண்டு விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு இளைஞர்களை குறிப்பா சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனால் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றதான் முக்கியமான விஷயம். சோ அந்த ஓட்டுக்களை எடுத்துன்னு வர வேண்டும்ன்றதான் புசி ஆனந்த் போன்றவர்கள் வந்து ஓட்டுச்சாவடியில் எப்படி நடந்துக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ தேர்தலை நோக்கி போகும்போது தாவேகாவும் தங்களுடைய பணியை வந்து ஒரு முதல் கட்டமாக துவங்கிவிட்டார்கள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். திமுக அதிமுக இரண்டு கழகங்களையும் எதிர்த்து ஒரு தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு தோக்க விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். விசாரணை அமைப்புகள்ல கூட விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்க குறிப்பிட்டது போல விசில் அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான அவருடைய நிலைப்பாடு, தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இன்னும் ராமதாஸ் தரப்பு இருக்கிறது, கிருஷ்ணசாமி இருக்கிறார், தேமுதிக இருக்கிறது. முன்முடிவுக்கு வந்து விட்டாரா விஜய் தனித்து போட்டி? ஆமா, அது அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலா இனிமே யாரும் அவர் கூட வரமாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி வந்தாலுமே ஏதாவது சின்ன கட்சிகள் வரலாம், இனிமே எதுவும் பெரிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இவரும் வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. சிபிஐ என்கொயரி மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்ல, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்ற விஷயத்தை மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து இவங்க சொன்னது ஒரு விஷயம், தமிழிசை சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது விசில் சத்தத்தோட குக்கர் விசில் சத்தம் தான் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ விஜயை பொறுத்த மட்டும் வந்து விஜய் இனிமே கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாஜகவோ அதிமுகவோ எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவரும் அந்த மாதிரி அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையில இல்லைன்றதான் இன்னைக்கு விஜய் பேச்சிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திமுக அதிமுக வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே கொஞ்சம் இறங்கியே அடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலா நேரடியா வந்து ரொம்ப அவருடைய அரசியல் பேச்சுக்கள்ல திமுகவை இறங்கி ரொம்ப அடிச்சது இந்த பேச்சுல தான் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த காலம் ஒரு மொமெண்டத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கான மொமெண்டத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. வாக்குச்சாவடிகள் கள்ள ஓட்டு போடும் இடமாக இருக்கிறது, அது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய இடம் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய ஒட்டுமொத்த இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த கட்ட நகர்வாக்க தாவேக்க தேர்தல் களத்துக்கு தயாராயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, விஜய் தான் தயாராகதாட்டு ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டுறாரு. தன்னுடைய செகண்ட் லைன் லீடர்ஸும் ஊழல்வாதிகள், பல கட்சியில மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள், அவர்கள் மேல அவங்க நம்பிக்கை இல்லை, ரசிகர்கள் மேலேயும் அவர் நம்பிக்கை இல்லை. அதனால நிற்பீங்களா, துணிவா இருப்பீங்களான்னு தன்னோட சந்தேகத்தை அவரு அந்த கூட்டத்திலே காட்டுறாரு. பேசின ஆதவர்ஜுனாவும் ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையில தான் பேசினாரு. புஷி ஆனந்த் தெள்ள தெளிவாகவே தன்னுடைய ஆட்கள் என்ன செய்ய போறாங்கிறத ஒரு விரக்தியை வெளிப்படுத்தினாரு. காரணம், அவங்க பலம் நிரூபிக்காமலே தங்களுக்கு கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில 80 சீட்டு கொடுப்பாரு, 100 சீட்டு கொடுப்பாரு, அவரை எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்வாரெல்லாம் ஒரு கற்பனையில யதார்த்தத்துக்கு உருவாத இல்லாத ஒரு விஷயத்தை அவரும் அவரை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரப்பிக்கொண்டு அதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்து கொண்டார்கள். அது உண்மையல்ல. ஏட்டு சுரக்காய் ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் அது நேரம் வரும்போது அது ஒன்றுமில்லாமல் பொட்டி தெரித்து போய்விடும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் விஜய் கூட்டணி என்ற ஒரு கற்பனை கதையை பெரிய அளவில் ஊடகங்கள் தமிழகத்தில் ஊடகங்களில் பிளான் பண்ணினார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை மிகவும் நம்புகிறார்கள். 2029க்குள் இந்தியாவில் ஏதாவது அரசியல் மாற்றங்கள் வராதா, தாம் 69 போல் ஒரு பிளவு தாம் ஆட்சி அதிகாரத்தில் ஏறி இருக்க முடியுமா என்று மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் கருதுகிறார்கள். மேலும் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்று தொடர்ந்து அங்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு, அது சட்டமன்றத்திற்கான ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதற்காக அவர்கள் திமுகவை விட்டு தாவேக்காக வருவார்கள் என்று நடைமுறை சாத்தியம் இல்லாத கற்பனையான விஷயங்களை இதுநாள் வரை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அது எல்லாமே பொய் என்று தெரியும் போது கூட இருப்பவர்கள் அனைவரும் விரக்தி அடைந்துள்ளார்கள். விஜய் ஒரு திரைப்பட கலைஞர், நல்ல பெர்ஃபார்மர் என்பதனால் தன் விரக்தியை காட்டாமல் ஒரு பிரேவ் ஃபேஸை காட்டி இருக்கிறார். இனிமேலும் இவர்களால் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி ஆக நிற்கிறது. ஏற்கனவே இவர்கள் எதிர்பார்த்த கூட்டணி வாய்ப்புகள் எல்லாமே பொய்த்து போய்விட்ட பிறகு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலையில் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். இதிலும் இவர்களால் இதனை முன்னெடுத்து போக முடியாது. மீண்டும் இவர்கள் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பும் அதிமுக இவருடன் 50-50 கூட்டணி அமைப்பும் என்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி இன்னும் பேசுவார்கள். ஆனால் இனிமேலும் கூட்டணி எவர்களுக்கு வாய்ப்பு இல்லையோ அதே போல் தனித்து போட்டியும் எஃபெக்டிவாக இவர்களால் செய்ய முடியாது என்றே நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் விஜய். கூட்டணிக்காக எதிர்பார்த்திருந்தார்கள் என்ற தகவலும் கிடைத்திருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பல யூகங்கள் பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அழுத்தம் இருக்கிறதா என்றும் அவரை விளக்கம் அளித்திருக்கிறார். எந்த அழுத்தத்திற்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை, அண்டி பிழைக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை விஜயனுடைய எல்லா பேச்சுகளிலும் நேரடியாக திமுகவை பலமாக தாக்கிய விஜய் தற்போது மறைமுகமாகவும் சில இடங்களில் தீய சக்தி, ஊழல் சக்தி என்று அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரே சமநிலையில் விமர்சித்த அந்த பேச்சையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இரண்டு பேருமே எங்களுக்கு போட்டி அப்படின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் விஜய் அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்பான மேலதிக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? தனித்து போட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போதும் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தனித்து போட்டின்னு நேரடியா அறிவித்து விடல. அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த மாறுபாட்டை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னும் கூட அவர் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகளை இன்னும் கன்சிடர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்துதான் இருக்கு. இல்லைன்னா தனித்து போட்டின்னு அறிவிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னு அறிவித்த முதல் கட்சி தமிழ்நாட்டில் அவர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில அவருடைய மாநாடு தொடங்கி அவர் அறிவித்த போதே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம்னாரு. ஆனால் இது வரைக்கும் வெளிப்படையா எந்த கட்சியும் அவரோடு கூட்டணிக்கு சேரல. இடையில
திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி திரு விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீலர்ஸ் கொடுத்தாங்க. அப்ப அவங்க கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்த போதுதான் இப்போ வந்து தனித்து போட்டியிடவும் தயார்ன்றாரு. காங்கிரஸோட இடையில காங்கிரசினுடைய தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள்லாம் அவர் சந்தித்தது அல்லது அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்தே ஒரு டிவைடட் வாய்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் முக்கியமா சமீப காலம் வரைக்கும் மோடி அவருடைய பிரதமர் மோடியினுடைய இந்த தமிழ்நாடு அந்த அவங்களுடைய என்டிஏவுடைய பரப்புரை கூட்டத்திற்கு முன்னதாக வரைக்கும் கூட அதற்கு பிறகும் கூட ஒரு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டியாக இந்த களத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருந்தது அப்படின்றதுதான் பாஜக தலைவர்கள் சொல்றது. பீகார்ல அது வெற்றிகரமாக இருந்தது. பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் 2 கூட்டணிகளாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா ஒரே அணியாக இருந்து எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வியூகங்களை அவர் வகுக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் திரு விஜய் தாவேகாவுக்கும் கூட இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து தமிழ் சேவர்கள் அல்லது நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவருடைய அந்த பேட்டிகளை எல்லாம் பார்த்திருப்போம். இதுவரையும் கூட அவங்க நேரடியாக தாவேகா குறித்த விமர்சனங்களை வைக்காமல் தான் இருந்தாங்க. பாஜக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு அவர் வந்து நேரடியான ஒரு விமர்சனமாக அதிமுக குறித்து வைக்கிறார், பாஜக கூட்டணி குறித்து வைக்கிறார். அது வந்து அவருடைய நிலைப்பாட்டை அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவர் வருவாரா, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு வரக்கூடிய செய்திகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக அல்லது 4 ஏற்கனவே நாம் தமிழர் தனித்து களத்தில் இருக்கும்போது இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைய அவருடைய பேச்சிலிருந்து புரிந்து கொள்வதில் ஏற்கனவே 2 அணிகள் இங்கே இருக்கின்றன. 2 அணிகளையும் விமர்சிக்கிறாரு. ஒரு பக்கம் தீய சக்திங்கிறாரு, இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகள். அந்த 2ஐயுமே விமர்சனம் செய்து அவர்களுக்கு மாற்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்றை இன்றைய அவருடைய பேச்சினுடைய அடிப்படை அம்சமாக பார்க்கணும்னா பலமுனை போட்டி என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் தனியாக களமிறங்கினாலும் திரு விஜய் அவர்களும் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படிங்கிறது மூலமாகவும் நான் வந்து இந்த 2 கூட்டணிகளில் இல்லை, நிச்சயமா திமுக கூட்டணி இல்லை, ஏன்னா அவர் தொடர்ச்சியா திமுக எதிர்ப்புல தான் இருந்தாரு. அப்ப அதிமுக பாஜக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏதாவது ஒரு வகையில் அவர் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல இருந்து அதற்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். சிபிஐ விசாரணை உள்ளிட்ட அம்சங்களுக்கு பிறகும் நான் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது, அழுத்தங்களுக்கு நான் வந்து எந்த விதத்திலும் என்னுடைய மாற்றங்கள் இருக்காதுங்கிறதையும் இன்னைக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா தொடர்ச்சியா சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அவர் அழுத்தம் இருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்ட இடத்துல இருந்துதான் அவர் இன்றைய அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. எனவே அந்த ஒரு பலமுனை போட்டியை நோக்கி தமிழ்நாடு தேர்தல் 2026 தேர்தல் இருக்கிறது. இன்னமும் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றனங்கிற இடத்துல இருந்துதான் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்றாரு. இல்லைன்னா இன்றைக்கே கூட அவர் வந்து நான் தனித்து போட்டியிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்க முடியும். நேற்று இரவு அந்த தாவேகாவுடைய முக்கியமான நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில நிறைய இது பற்றியும் விவாதித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அந்த விவாதங்களுக்கு பிறகெல்லாம் இன்றைக்கு இந்த முடிவை திரு விஜய் அறிவித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமா இதுல பாக்குறோம். ஒரு பலமுனை போட்டி என்கிற இடத்திற்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது. 2026 தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். முக்கியமா அதிமுக பாஜக கூட்டணியோடு இல்லைங்கிறாரு. இப்போ ஏற்கனவே இந்த ஆண்டவர்கள் அதே போல இப்ப ஆளக்கூடியவர்கள் அவங்க வந்து பாஜகவோடு ஏற்கனவே ஆண்டவர்கள் சரணடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு கடும் விமர்சனம். அதிமுக பற்றி அவர் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் முதல் முறையா அதை வைக்கிறாரு. அதே போல திமுக பற்றி அவர் சொல்லக்கூடியது தொடர்ச்சியான தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இது முக்கியமா நம்ம பார்க்கலாம். அந்தந்தா அதுதான் இன்றைய அவருடைய செய்திங்கிறதுல ஒரு பலமுனை போட்டியை விஜய் உறுதி செய்திருக்கிறார். நான் அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. மற்ற விருந்தினர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொன்னது போல கூட்டணி வாய்ப்புகள் இப்போது குறைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தாவேக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணி இல்லை என்றாலும் தனித்து மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை நாம சந்திக்கலாம், வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கையை அவருடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நன்றி திரு கார்த்திகை செல்வன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேக தலைவர் விஜயனுடைய உரை மிக பல்வேறு விஷயங்களை ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். தொண்டர்களுக்கு பல செய்திகளை இந்த உரையில் விஜய் கூறியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. திரு கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டதை போல தனித்து போட்டிக்கும் தயார் என்ற ஒரு நிலைக்கு அவர் இருக்கிறார். அதே நேரத்தில்
பல முனை போட்டிக்கு தமிழ்நாடு தேர்தல் களம் தயாராகி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு அணி கட்டுவார் என்று பல இடங்களில் பேசியிருந்தார்கள். டிடிவி தினகரன் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அப்போது கருதப்பட்டது. அதே நேரத்தில் காங்கிரசிலும் நிர்வாகிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை வைத்து வந்தார்கள். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் கூட பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் அது எல்லாத்திற்கும் தற்போது அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அஹ்மத் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஷபீர், இந்த விஜயனுடைய இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? தனித்து போட்டியிடவும் தயார் என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். சமீபத்தில் பேசின அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 முனை போட்டியாக இருக்கிறது, தேர்தல் நெருங்க இது 3 முனை போட்டியாக அல்லது அதற்கும் குறைவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் அணி கட்டுவார் விஜய் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாங்க. இப்போ நட்பு சக்தி இல்லைனாலும் நாங்கள் தனியா நிற்க தயார் என்ற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இது தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்றது உருவாயிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி பல கட்சிகளை இன்னும் நாம உள்ள கொண்டு வந்துட முடியுமா, அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த வியூகத்தோட அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களுடைய பழைய அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிரமான முயற்சியோட பாஜகவும் அதிமுகவும் களம் இறங்கி இருக்கிறது. ரொம்ப வேகமா அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது தனிமைப்படுத்த வேண்டும், இந்த தேர்தலில் விஜயை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கிறது. அப்போ விஜயுடைய தாக்கத்தை குறைத்து விடலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது. ஆகவேதான் விஜயுடன் கூட்டணி சேரக்கூடிய எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளை எல்லாம் ஐதர் டிஎம்கே என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இன்னொன்னு ஏடிஎம்கே தரப்புல இருந்து அவங்கள ஏதோ ஒரு அழுத்தமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இருக்கு. அதனால அந்த அடிப்படையில அந்த கூட்டணிக்கான அந்த இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட அந்த கட்சியோட யாரும் சேர முன் வரவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான். அப்போ அதை எப்படி நாம எதிர்கொள்வது அப்படின்ற அந்த வியூகத்தோட தான் இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. அதுல ஒரு தெளிவான பார்வை கொடுக்க வேண்டும். ஏன்னா தொண்டர்கள் எந்த விதத்திலையும் சோர்வடைந்து விடக்கூடாது. நீங்க இன்னைக்கு விஜயுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்லயே தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும், செயல் வீரர்கள் என்ன செய்ய வேண்டும், நமக்கு நட்பு சக்திகள் இருக்கோ இல்லையோ நாம் தனியாக கூட தேர்தலில் களமாட போகிறோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவர் அந்த உற்சாகத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னும் போது எதற்கும் நீங்க தயாரா இருங்க, எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருங்க. ஆனா இந்த தேர்தலில் நாம் களமாட போகிறோம். நிச்சயமாக நாம நம்ம கூட யாராச்சும் சேர்ந்தாங்கன்னா நாம கூட்டணியாக இருப்போம், அல்லது தனித்து நாம் களமாட போகிறோம். எங்களுக்கான வாக்கு சதவீதம் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா தொண்டர்கள் மனநிலையில ஒரு சோர்வு தன்மை அப்படின்றது விடக்கூடாது. அதுவும் ஒரு புதிய கட்சிக்கு அது ஒரு பெரிய செட்பேக்காக அமையும் அப்படின்றதை புரிந்து கொண்டுதான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல இந்த மெசேஜ் அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயத்தையும் விஜய் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் நெருக்கடியை பற்றி பேசுகிறார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி அப்படின்றதையும் அவர் மறைமுகமாக நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த விதத்திலையும் நாம் அந்த நெருக்கடிக்கு ஆட்பட மாட்டோம், அதற்கு எந்த விதத்திலையும் நாங்கள் இது அடிமையாக போய்விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகளையும் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். ஆனால் ரொம்ப மறைமுகமாக தான் அவர் அதை பேசுகிறார் அப்படின்றதுதான் தற்போது வரை இருக்கிறது. திமுக அதிமுகவை நேரடியாக எதிர்ப்பது போல் பாஜகவை எதிர்க்கவில்லை அப்படின்ற ஒரு தொனியும் அதில் தெரிகிறது. ஆகவே இந்த விஷயங்களை கொஞ்சம் தொண்டர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அவர் தனியாக நாம் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோம். மற்ற விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மக்கள் விரும்புகிறார்கள். மக்களை நாம எந்த விதத்திலையும் ஊழல் செய்யறதுக்காக வரல, ஊழல் இருந்தா அதை கண்டிப்பா நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அந்த தேர்தல் பிச்சோட தான் அவர் அந்த விஷயங்களை பேசுறாரு. அந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவருடைய தொண்டர்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு ஷபீர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி அடுத்து வரும் செய்திகளை வழங்குவதற்காக இணைக்கிறார் நெறியாளர் அபினியா. உங்களிடம்